ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் இந்தியன் மாம் ஃப்ரம் மலேசியா. வாங்க இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்தோடனே ஒரு ஆளாக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த பாஸ்மதி ரைஸை கழுவி அதில் சேர்த்துப்போம். அது நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஒரு 75% மட்டும்தான் அதை குக் பண்ணணும். ஃபுல்லாக 100% குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணோன்னா ஃப்ரைட் ரைஸில் குழஞ்சிரும். அதனால் ஒரு 75%. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுறேன். அதில் எண்ணெய் விட்டால் அது ஒட்டாமல் வரும் ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப அரிசி வேகலை, 50% கூட தான் வெந்திருந்தது. அதனால் அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் அதை வேக விட்டுட்டு 10 மினிட்ஸ் கழித்து நான் அதை எடுத்து பார்த்தப்ப வெந்துருச்சு 75% அளவுக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்பவும் ஃபுல்லாக வேக வச்சுனா நல்லா இருக்காது ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஒரு பெரிய அகலமான பேன் எடுத்துக்கிட்டேன் நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்லிக், 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன், சாப் பண்ணது. கூடயே ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்ஸை சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கிட்டக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணணும். டாஸ் பண்ணிட்டக்கப்புறம் ஒரு அரை பார்ட் அளவுக்கு கோஸும் கூடயே ஒரு 1/4 பார்ட் அளவுக்கு கேப்சிகமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டக்கப்புறம் 4 முட்டையை உடச்சி போட்டுக்கிட்டேன். அதை நல்லா கிண்டிட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கணும். டாஸ் பண்ணி முட்டை நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு விட்டுடணும். விட்டுட்டக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுங்க. எடுத்துட்டக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு சோயா சாஸ் போட்டுட்டக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸை வடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றுனதுனால எப்படி ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ 2 கரண்டி வச்சு நான் நல்லா அரிசி உடையாத அளவுக்கு கிண்டி எடுக்க போகிறேன். நல்லா கிண்டுங்க. அரிசி உடையாத அளவுக்கு பார்த்து கிண்டணும். நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அரிசியும் உடையாது, நல்லாவும் கிண்டி எடுத்துடலாம். கூடயே ஒரு கை அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு டாஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.